வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்முடைய பாஜகவினுடைய அமித்ஷா பேசிய டீலிங், ஒதுங்கி செல்லும் மாவட்ட செயலாளர்கள், கதரும் எடப்பாடி, அப்படி என்ன நடந்திருக்குன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற கணக்கில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய வேளையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பது தேர்தல் வல்லுநர்களினுடைய கணிப்பாக இருக்கக்கூடிய வேளையில் எடப்பாடி பழனிசாமி அதற்கான முயற்சிகளை எடுக்க முடியாமல் திணறி வரக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் மீண்டும் அவர் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது அமித்ஷா பார்த்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட ஒரு டீலிங் பேசுகிறாரு. அது என்ன டீலிங்னா 50-50, அதாவது உங்களுக்கு பாதி தொகுதி, எங்களுக்கும் கூட்டணிக்கும் பாதி தொகுதி அப்படின்ற மாதிரி அவர் டீலிங் பேசி இருக்கிறாராம். இதனால் என்ன சம்பவம் அரங்கேறி இருக்குன்னா, அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் இந்த இதுலேருந்து ஒதுங்கி நிற்கிற வேலையை பார்க்குறாங்க. அதாவது நம்ம கட்சியில் அதுக்கு முன்னாடி வேட்பாளர்கள் அறிவிப்போம், நம்ம கட்சி வேட்பாளர்களுக்காக நாம் வேலை செய்வோம், அதில் நமக்கு பலன் கிடைக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவிற்காக நாம் வேலை செய்வதால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்றது அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய கணக்காக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கு பாதி அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 50% போது சப்போஸ் அதிமுக என்னதான் ஜெயிச்சாலும் அந்த பாரதிய ஜனதாவோ இல்லை அதனுடைய கூட்டணி கட்சிகளை நாட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதாவது மைனாரிட்டி அரசு அப்படின்ற ஒரு அரசு அமையப்பெறும். இதற்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய தற்பொழுதைய எம்எல்ஏக்களும் இதற்கு முன்பு இருந்த மாஜிக்களும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பலையை வீசுகிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ இவங்க கூட நம்ம போயிட்டோன்னா எல்லாத்துலேயும் கமிஷன் அவங்களுக்கும் கொடுக்கணும், நமக்கு கொடுக்கணும். தேர்தல் வேலையை பார்த்தீங்கன்னா அவங்க கூட இறங்கி அவங்களுக்காக நம்ம செய்யணும், நம்ம செஞ்சு நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்றத அதிமுக நிர்வாகிகள்லாம் நினைக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புரட்சி செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் ஆணைக்கிணங்க அனைவரும் வேலை பார்த்தாங்க. அதற்கான பலன்களும் அவர்களுக்கு கிட்டியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருந்தது. இப்பொழுது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததை அதிமுகவே உள்ள முக்கிய நிர்வாகிகளை விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறார் என்பதை. நன்றி, வணக்கம்.